ஒரு அழகான பச்சை காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு சிறிய முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த முயல் மிகவும் நல்ல மனம் கொண்டது. எப்போதும் உண்மையாக நடக்கும் குணம் கொண்டது. ஒரு நாள் காலை முயல் கேரட் தேடி காட்டில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பாதையில் பளிச்சென ஒளிரும் ஒரு தங்க மோதிரத்தை அது கண்டது. முயல் அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தது. வாவ், இது மிகவும் அழகான மோதிரம் என்று அது நினைத்தது. ஆனால் உடனே முயல் தன்னிடம் சொன்னது, இது என்னுடையதல்ல, யாரோ ஒருவர் இழந்திருக்க வேண்டும். அதனால் முயல் காட்டில் உள்ள விலங்குகளிடம் கேட்டது, யாராவது தங்க மோதிரம் இழந்தீர்களா? பல விலங்குகள் இல்லை என்று சொன்னார்கள். சில நேரம் கழித்து ஒரு முதிய ஆமை மிகவும் கவலையுடன் அங்கே வந்தது. முயல் கேட்டது, ஆமை அண்ணா, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? ஆமை சோகமாக சொன்னது, நான் என் தங்க மோதிரத்தை இழந்து விட்டேன். அதை கேட்டவுடன் முயல் மகிழ்ச்சியாக, இதுதானா அந்த மோதிரம் என்று காட்டியது. ஆமை மிகவும் மகிழ்ச்சியாகி, நன்றி முயலே, நீ மிகவும் நேர்மையானவள் என்று பாராட்டியது. அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அந்த முயலை நேர்மையான முயல் என்று அழைத்தார்கள். கதையின் நற்பொருள்: நேர்மை எப்போதும் நமக்கு மரியாதையும் மகிழ்ச்சியும் தரும்.